அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இது பரிசுத்த வாரமாக இருக்கிறதுனால இந்த 7 நாளும் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் நடந்த சம்பவங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் எருசலேமுக்கு பவனியாய் வந்தார். ஆலயத்துக்குள்ளே சென்று அவருடைய பக்தி வைராக்கியத்தை நமக்கு அங்கே வெளிப்படுத்தி காண்பித்து, சாயங்காலம் ஆனபோது 12 சீஷர்களையும் அழைத்து கொண்டு பெத்தானியாவுக்கு போய்விட்டார். மறுநாள் காலையிலே பெத்தானிலிருந்து வருகிறார். வாசிக்கிறேன். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 12, 13 இந்த 2 வசனங்களை வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபொழுது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அந்த மனிதனிடத்தில் கிறிஸ்தவ பண்புகள் இருக்கிறதா, அந்த சுபாவங்கள் இருக்கிறதா, அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அவருக்கு அது மட்டும்தான் தேவை. கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. கனி கொடுக்காத எல்லா மரங்களும் வெட்டுண்டு, அதாவது வேரோடு பிடுங்கப்பட்டு அங்கே அக்கினி கடலிலே தள்ளப்படும் என்று நம்ம பைபிளில் வாசித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கனி கொடாத வாழ்வு அது மிக கஷ்டமான ஒரு வாழ்வு. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கனியை எதிர்பார்த்து வருகிறார். தன்னுடைய வாழ்வின் இறுதி நாளிலே சீஷர்களுக்கு இதை வெளிப்படுத்துகிறார். கனி கொடுக்காத வாழ்வு எவ்வளவு கடினமான வாழ்வு என்றும், கனி கொடுக்காத வாழ்வு அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்வு என்றும் அந்த சீஷர்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த மரத்தை அவர் சபிக்கிறார். சபிப்பது அவருடைய வேலை அல்ல, அவர் அதை செய்வதில்லை. ஆனால் அந்த கனி கொடுப்பதினுடைய முக்கியத்துவத்தை, கிறிஸ்தவ பண்புகளோடு நாம் இருக்க வேண்டும் என்கிற அந்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக சீஷர்களுக்கு அப்படி நடத்தி காண்பித்தார். அதன் பிறகு சாயங்காலம் அதே வழியாய் வரும் பொழுது அந்த மரம் வேரோடு பட்டு போய் கிடக்கிறது. பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே, நீர் சபித்த மரம் வேரோடு பட்டு கிடக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஏனென்றால் கனி கொடுக்கிற வாழ்வு ஆண்டவர் அதை அதிகமாய் விரும்புகிறார். அந்த கனி கொடுக்கிற வாழ்வை அவர் விரும்புகிறதுனால உன்னுடைய வாழ்வில் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகள் இருக்கிறதா என்பதை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்வில் நம்ம அப்படி செக் பண்ணி கொண்டே வரணும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த கனிகள் தோன்றுகிறதா, அந்த கனிகள் நிலைத்திருக்கிறதா என்பதை நம்ம கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 2வது நாள் திங்கட்கிழமையிலே நாம் கனி கொடுக்கிற வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.